ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ஓஎஸ்ஆர், ஆர்எஸ்ஆர், எஸ்எல்ஆர் இந்த ஆவணங்களை பற்றி டீப்பாக பார்த்தோம். இப்போ இந்த ஆவணங்கள் ஒன்று எப்படி இருக்கும், இந்த ஆவணங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓஎஸ்ஆர். ஓகேங்களா? திருச்சிராப்பள்ளி ஜில்லா, உடையார்பாளையம் தாலுக்கா, அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டம், உடையார்பாளையம் வட்டம், நம்பர் 75. இது வந்து 75ங்கிறது இந்த வில்லேஜுக்குன்னு கொடுத்துருக்கிற நம்பர், வில்லேஜ் நம்பர். கிராமத்தின் செட்டில்மெண்ட் பைசாலஜி ரிஜிஸ்டர். செட்டில்மெண்ட் பைசாலஜி ரிஜிஸ்டர்னாலே பேரை நீங்கள் போட்டு குழப்பிக்கணும். இதுதான் ஓஎஸ்ஆர், அதாவது ஒரிஜினல் செட்டில்மெண்ட் என்ன ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர். இல்லை மொத்தம் எத்தனை காலம் இருக்குன்னு பார்த்தோம்னா 1ல் ஆரம்பிச்சு 15 காலம் வரைக்கும் இருக்குது. முதல் காலம் சர்வே நம்பர் கொடுத்துருக்காங்க, கடைசி காலத்தில் ரிமார்க்ஸ் குறிப்பு காலம். சரி, ஓகேங்க. முதல் காலத்தை பார்க்கலாம். ரீசர்வே நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது காலம் சப்டிவிஷன், அதோட டைரக்ஷன்ஸ், சப்டிவிஷன் உட்பிரிவு நம்பர், அதோட திசை என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான்காவது காலம் பார்த்தோம்னா பழைய சர்வே நம்பரும் லெட்டரும், அதாவது இந்த பழைய சர்வே நம்பர் லெட்டர் இதுதான் வந்து அடங்கல் நம்பர், இல்லை பைமாஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இதில் குறிப்பிட்ட நம்பர். 5வது காலத்தில் இந்த நிலம் வந்து கவர்மெண்ட் லேண்டா இல்லை இனாமா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 6வது காலம் பார்க்கலாம். 6வது காலம் வந்து புஞ்சையா, அதாவது புஞ்சையா, நன்சையா அல்லது புறம்போக்கு நிலமா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புஞ்சை புஞ்சைனா ட்ரைன்னு சொல்லியிருப்பாங்க, நஞ்சைனா வெட்டு, புறம்போக்கு அதே வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 7வது காலம் பார்த்தோம்னா சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன், அதாவது அந்த நிலத்துக்கு பாய்ச்சல், அதாவது வாய்க்கால் மூலம் தண்ணி வருதா இல்லை ஆற்றுல இருந்து பாசனம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. 8வது காலம் வந்து ஒரு போகமா இரு போகமா. இப்போ நெல்லுலாம் பார்த்தோம்னா 3 போகம் நெல் விளையுதும்பாங்க, கரும்பு 2 போகம் சொல்லுவாங்க. அதேமாதிரி ஒரு போகமா இரு போகமா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 9வது காலத்தில் நிலத்தை, அதாவது அந்த நிலம், அதில் நிலத்தோடைய வகுப்பும் அது என்ன இனத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு களத்தை பற்றி டீப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். 10வது காலம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த மண்ணோட தரம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 11வது காலம் ஒரு ஏக்கருக்கு தீர்வை, அதாவது வரி, நிலவரிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த குறிப்பிட்ட ஒரு லேண்டோட விஸ்தீர்ணம், அதாவது பரப்பு எவ்வளோ அப்படிங்கிறத ஏக்கர் சென்டரில் சொல்லியிருக்காங்க. 13வது காலம் என்னன்னு பார்த்தோம்னா தீர்வை, ஒரு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தீர்வு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 11வது காலத்தில் சொல்லியிருக்காங்க. 13வது காலத்தில் குறிப்பிட்ட சரி நம்பருக்கு எவ்வளோ பரப்பு இருக்குது, அந்த பரப்புக்கு எவ்வளோ தீர்வு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ரூபாய் மற்றும் அணா அப்படிங்கிற பழைய வார்த்தை அண்ணாசுங்கிறது அதை வந்து சொல்லியிருக்காங்க. 14வது காலத்தில் தான் அந்த நிலத்தோட உரிமையாளர் யார், இனாம்தாரரோ இல்லை நிலச்சுவாந்தாரரோ யார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது கோவில் நிலமாக இருந்தது அப்படின்னா அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய மேனேஜர் யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 15வது காலம் ரிமார்க்ஸ். இது ரிமார்க்ஸ்ங்கிறது ஒரு கவர்மெண்ட் பரப்பு நிலமா இருக்குன்னா அது ஓடை, ஏரி, வாய்க்கால், குட்டை, குளம், அதேமாதிரி வேறு ஏதோ தரிசு நிலமா இருக்குது அப்படிங்கிறப்ப அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க.